நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். இது நம் உடல் நலத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மில் பலர் உடல் எடையை குறைக்க விரும்புகிறோம். ஆனால் அதை செய்யும்போது நாம் எதை உணவாக கொள்கிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும். உணவுகள் நம்முடைய உடலுக்கு என்ன அளிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். சில உணவுகள் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகின்றன. மற்றவை நம்மை சோர்வாகவும் ஆரோக்கியமற்றதாகவும் மாற்றும். அதனால நாம் எதை உணவாக கொள்கிறோம் என்பதை பற்றி நன்கு யோசிக்க வேண்டும். உணவுகள் மட்டுமல்ல, உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறையும் முக்கியம். தினமும் சில நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. இது நம் மனநிலையையும் மேம்படுத்தும். உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நாம் எளிதாக எடையை குறைக்கலாம், மேலும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நாம் உணவுகளை தேர்ந்தெடுக்கும்போது அவற்றின் ஊட்டச்சத்துக்களை பற்றி கவனிக்க வேண்டும். காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள் மற்றும் புரதங்கள் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. இதனால நாம் எளிதாக எடையை குறைக்க முடியும். ஆனால் அதற்காக நாம் சாப்பிடும் உணவுகளை பற்றிய அறிவு மிக முக்கியம். இப்போது நாம் உணவுகளை எப்படி சமைக்கிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும். எண்ணெய் மற்றும் சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகள் நம்மை கெடுக்கக்கூடும். அதனால சமைக்கும் முறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டும். சமைக்கும்போது குறைந்த எண்ணெய் மற்றும் சர்க்கரை பயன்படுத்துவது நல்லது. இதனால நம் உணவு ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும். மேலும் மனநிலையை பராமரிக்கவும் முக்கியம். மன அழுத்தம் மற்றும் கவலை நம்மளுடைய உடல் நலத்தை பாதிக்கக்கூடும். அதனால தினசரி யோகா அல்லது மெதுவாக நடக்குதல் போன்ற செயல்கள் நமக்கு உதவும். இதனால நம் மனம் அமைதியாக இருக்கும். மேலும் உடல் எடையை குறைக்கவும் உதவும். இந்த அனைத்து விஷயங்களையும் ஒருங்கிணைத்தால் நாம் எளிதாக எடையை குறைக்கலாம். ஆரோக்கியமான உணவுகள், உடற்பயிற்சி மற்றும் மனநிலை ஆகியவற்றின் மூலம் நம் உடல் நலத்தை மேம்படுத்தலாம். இதற்காக நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறோம். அதனால இந்த வழிமுறைகளை பின்பற்றுவது முக்கியம். நம்ம உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக நாம் எளிதாக செய்யக்கூடிய சில மாற்றங்களை செய்யலாம். இதனால நம் வாழ்க்கை மேலும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.